பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற்று அரசு ஆசிரியர் பணியை பெறுவதற்கு உங்களுடைய கடின உழைப்பு மிக மிக முக்கியம். அதற்கும் மேலே ஒரு சில யுத்திகளை நீங்கள் பயன்படுத்தணும். இந்த பிஜிடிஆர்பியை தவிர அடுத்த வரும் பிஜிடிஆர்பி எப்போ வரும்னு தெரியாது. குறைஞ்சபட்சம் எப்படி இருந்தாலும் ஒரு 3 வருஷமாவது இடைவெளி இருக்கும். லாஸ்ட்டாக 22 நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ 25. இந்த வாய்ப்பு மிக அரியதான ஒரு வாய்ப்பு. நம்முடைய ப்ரிப்பரேஷனில் நம்ம எந்த அளவுக்கு கடின முயற்சி நம்ம பயன்படுத்துகிறோமோ, எக்ஸாமில் சில பேர் 1 மார்க்கில் போகிறவங்க, சிவிக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆனவங்க, இல்லை கடந்த 3 வருஷமாக எழுதுகிறேன் 4 வருஷமாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக படித்து எழுதுகிறேன், பட் இருந்தாலும் வெற்றி பெற முடியல அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு சில யுத்திகளை நீங்கள் பயன்படுத்துங்க. அது என்ன யுத்தின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அந்த யுத்தி என்ன அப்படின்னாக்கா, அதுதான் ஆல்ஃபா தியானம். இந்த ஆல்ஃபா தியானம் என்பது என்ன அப்படின்னாக்கா, நம்ம எதை வெற்றி அடைய விரும்புகிறோமோ அந்த வெற்றியை நாம் ரியல் லைஃப்பில் இப்போவே நம்ம கற்பனையாக பார்ப்பது தான் இந்த ஆல்ஃபா தியானம். இந்த யுத்தி எப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னாக்கா, காலையில் ஒரு 5 to 5:30 மணிக்குள்ளே இந்த ஆல்ஃபா தியானத்தை பயன்படுத்தணும். இந்த ஆல்ஃபா தியானத்தை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம மனம்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வழிநடத்துது. அது மட்டும் இல்லாத நம்முடைய இதய துடிப்பை சீராக துடிக்க வைக்கிறதும் நம்முடைய மனம்தான். அதே போல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சாப்பாடை அழகாக செரிமானம் பண்ணி தேவையான உறுப்புகளுக்கு சத்துக்களை அனுப்புறது நம்முடைய மனம்தான். இரவில் தூங்கி காலையில் எழ செய்கிறதும் நம்முடைய மனம்தான். இவ்வளோ வேலை செய்கிற மனம் நம்மளுடைய விருப்பத்தை ஒரு காட்சியாக, அதாவது நம்ம எதை வெற்றி அடைய போகிறோமோ அதை வெற்றி அடைந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு காட்சியை நம்ம காணணும். சரி சார், இதனால் நம்ம வெற்றி அடைய முடியுமா அப்படின்னாக்கா, நீங்கள் கண்ட காட்சிக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனம் செயல்படும். எப்படி செயல்படும் அப்படின்னாக்கா, அதாவது நம்ம கண்ட காட்சியை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன சூழ்நிலைகளை உருவாக்கணுமோ அந்தந்த சூழ்நிலைகளை உருவாக்கும். எப்படி சார் இது நம்ம வெற்றி அடைந்த பிறகு ஒரு கற்பனையாக பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் வெற்றி அடைந்த பிறகு நம்முடைய அமைச்சர் கையால் நீங்கள் அதனுடைய போஸ்டிங் ஆர்டரை வாங்கலாம், அல்லது அரசு பள்ளியில் பாடம் நடத்துகிற மாதிரி அந்த காட்சி அமையலாம், இல்லை உங்கள் சொந்தக்காரன்ட்ட நீங்கள் அந்த செய்தியை சொல்லி மகிழ்ச்சி அடைந்த மாதிரி அந்த கற்பனையை நீங்கள் காணலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் காட்சியை பார்க்கும்போது உங்கள் மனம் அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும். சிறந்த மெட்டீரியல் கொடுக்கும். தேவையில்லாத நோட்ஸ் எல்லாம் படிக்கிறத ஒதுக்கும். தேவையில்லாத படிக்கிறத விட கரெக்டாக ஒரு எக்ஸாமுக்கு என்னென்னலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டடாக அந்த மாதிரி நோட்ஸ் தான் உங்களுக்கு மனம் இருக்கும். அதனால் இந்த தியானத்தை விருப்பமுள்ளவர்கள் செய்யுங்க. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க. கடின உழைப்பு ப்ளஸ் கற்பனை திறன், இது ரெண்டும் உங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். நன்றி.